ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் 29வது நாளாக நீடித்து வரும் நிலையில் கருப்பு கொடி ஏந்தி NLC தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற சுமார் 500 தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவநாதன் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். NLCயில் பணிபுரியும் 10,624 ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 3ஆம் தேதி இரவு முதல் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் இன்று 29வது நாளாக நீடிக்கிறது. மின் உற்பத்தியும் நிலக்கரியை வெட்டியெடுக்கும் பணியும் ஒரு பக்கமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இவர்களிடம் 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தோல்வியில் முடிவடைந்தது. கடந்த 30ஆம் தேதி இவர்களுக்கிடையான பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை NLC உயரதிகாரிகள் இல்லாத காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை திடீரென தள்ளி வைத்ததற்கு கண்டனம் தெரிவித்து இன்று ஒப்பந்த தொழிலாளர்களின் சார்பில் நெய்வேலி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதன் காரணமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் நேரு சிலையிலிருந்து கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக தலைமை அலுவலகத்தை நோக்கி வந்தார்கள். அவர்களை தலைமை அலுவலகம் எதிராக போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்கள் சுமார் 500 பேர் தற்போது கைது செய்திருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளர்கள் அடுத்த கட்ட போராட்டமாக மந்தாரகுப்பம் பேருந்து நிலையத்திலிருந்து 2ஆம் சுரங்கத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை 3ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். 7ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் தங்களது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப்படுவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.